அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் கொய்தொடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். கொய்துடைய டினார் மதிப்பு உள்ளதா பார்த்தெல்லாம் இலங்கைக்கான ரூபாய்கள். ஒரு தினாரின் மதிப்பு 960 ரூபாய் 98% உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 278 ரூபாய் 59% உள்ளது. இது வந்து அல்முல்லா எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். அதே போல் கூகுள் ரேட்டை பார்த்தரலாம். இலங்கை ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 966 ரூபாய் 22% உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 279 ரூபாய் 84% உள்ளது. அமான் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை பார்த்தரலாம். இந்தியாவை பொறுத்தவரையில் 278 ரூபாய் 70% வழங்குறாங்க ஒரு தினாருக்கு. அதே போல் இலங்கைக்கு 963 ரூபாய் 40% வழங்குறாங்க. அதே போல் அமான் எக்ஸ்சேஞ்ச் இந்தியா பொறுத்தவரை 279 ரூபாய் 90% வரைக்கும் வழங்கியிருந்தாங்க. அதே போல் இலங்கைக்கு 961 ரூபாய் மட்டும்தான் வழங்குறாங்க. அதே போல் மேலதிக தகவல்களை சஜில் எக்ஸ்சேஞ்ச் மூலம் தெரிந்து கொள்ள 97 23 54 61 வாட்ஸ்அப் இலக்கமுடாக தொடர்பு கொள்ளுங்கள். அதே போல் இலங்கைக்கு ஒரு தினாரின் மதிப்பு 960 ரூபாய் 98% வழங்குறாங்க. அதே போல் இந்தியாவுக்கு 278 ரூபாய் 60% வழங்குறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ARY எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் அப்ளிகேஷன் ரேட் ஆகும். அதே போல் KBE எக்ஸ்சேஞ்ச் இந்தியா பொறுத்தவரை 278 ரூபாய் 90% வழங்கியிருக்கிறாங்க. இலங்கைக்கு 961 ரூபாய் 20% வழங்கியிருக்கிறாங்க. நாம் எப்போவுமே நல்லதுக்கு தான் சொல்கிறது, சொன்னாலும் சொன்ன மாதிரியே வேலை நடந்திருக்குது. UAE எக்ஸ்சேஞ்ச் தொடர்ந்துமே தெரிவிக்கிறது இல்லையா, 1000 தினார் 500 தினார் நிறைய தினார் நீங்கள் அனுப்ப போகிறீங்கன்னா நிச்சயமாக அனைத்து எக்ஸ்சேஞ்சுகளையும் செக் பண்ணுங்கள். அப்படியே UAE எக்ஸ்சேஞ்சையும் மறக்காமல் விசிட் பண்ணுங்கன்னு. நேற்று தினம் ஒரு சகோதரி 1600 தினார் பணம் அனுப்பியிருக்கிறாங்க. எல்லா எக்ஸ்சேஞ்சிலையும் கேட்டு பார்த்துருக்காங்க. ஆனால் கடைசியாக UAE எக்ஸ்சேஞ்சை செக் பண்ணும்போது தான் அவங்களுக்கு அங்கே தான் பெஸ்ட்டான ரேட் ஒன்று 5 ரூபாய் அதிகமாக வழங்கியிருக்காங்க. සුබ දවසක් සපරන් මල්ලි. ඔයාගේ නිවුස් මං හැමදාම බලනවා. ඉතින් ඔයාට ගොඩක් ස්තුතියි. ඔයා කිව්වා සල්ලි හදනකොට බැංකු වලින් ගිහිල්ලා රේට් එක බලන්න කියලා. අද මල්ලි 25 ජනවාරි. මේ මට මෙහෙන් 1600ක් හදා ගන්න ඕන වුණා මල්ලි. මොකද මම මේ සීට්ටු දාලා මේ ගෙදර කට්ටියත් එක්ක. ඒ හින්දා මං හිතන්නේ බැංකු 10කට විතර ගියා. 961යි දෙන්නේ. UAE එකේ විතරයි මල්ලි 67ක් දුන්නා මට. හොඳ රේට් එකක් හම්බ වුණා. මම මේ උන්ඩියල් නෙමේ දැම්මේ, නීතියෙන් මේ බැංකුවටම දැම්මා. මොකද අපේ රටට ඩොලර් යන්න ඕන හින්දා ඔයාටත් ගොඩාක් ස්තුතියි. ඒ වගේ මල්ලි වගේ නිවුස් කොයි වෙලේත් මම බලනවා. බුදු සරණයි, පරිස්සමෙන් ඉන්න මල්ලි. ඔයාට ගොඩාක් ස්තුතියි අපිට අපුව දැනුවත් කරනවට මල්ලි. බුදු සරණයි මල්ලි. ඔයා බලයි මං කොහොමද 1600ක් හැදුවේ කියලා. මම මල්ලි මේ කුවේට් එකේ ගෙදරක වැඩ කරන්නේ අවුරුදු 18ක් මේ ගෙදර. ඇති මගේ ගෙයි වහලේ හදා ගන්න ඕන හින්දා මේ ගෙදර මගේ මැඩම්ලත් එක්ක මම සීට්ටුවක් දානවා මල්ලි. ඒ සල්ලි තමයි. අනිත් එක මගේ ඩෙන්ටිටියට හදන්නත් බෑ. මැඩම්ගේ ඩෙන්ටිටියටම තමයි ඒ සල්ලි හැදුවේ. බුදු සරණයි මල්ලි. නැත්තම් මල්ලි බලයි ගෙදරක වැඩ කරන කෙනෙක් කොහොමද මෙච්චර ගාණක් ඇරියේ කියලා. ඉතින් මල්ලි බුදු සරණයි මල්ලි, පරිස්සමෙන් ඉන්න. இதனால தான் நம்ம தொடர்ந்துமே தெரிய தாரது இந்த மாதிரியான தகவல்கள். அதே போல் கோயத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரிய தரது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றுச்சீட்டோட போகிறீங்களா இருந்தால் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும். மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் படம் அனுப்பி முடித்ததும் பற்றுச்சீட்டை மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக இருக்கா அப்படின்னு. அதே மாதிரி சொன்ன ரேட்டும் சரியாக விழுந்திருக்கான்னு. யுனைடெட் கல்ஃப் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் இந்தியாவுக்கு பணம் அனுப்ப 750 ஃபில்ஸும் இலங்கை பணம் அனுப்ப ஒரு தினாரும் கட்டணமாக அறவிடுறாங்க. அல்சாமில் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் ஒரு தினார் மட்டுமே கட்டணமாக அறவிடுறாங்க. யூஜே எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன்
ஒரு தினார் மட்டுமே கட்டணமாக அறவிடுறாங்க. குவைட் ஏஷியன் இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் 750 ஃபில்ஸ் மற்றும் ஒரு தினார் போன்ற கட்டணங்களும் அறவிடுறாங்க. குவைட்டில் அல் நாதா, ARY, அமான் எக்ஸ்சேஞ்ச், UJ, அல்சாமில், அன்சாரி எக்ஸ்சேஞ்ச், லூலு எக்ஸ்சேஞ்ச், ஜோயாலுகாஸ், KBE, UAE, ஒமான் எக்ஸ்சேஞ்ச், பஹ்ரைன் எக்ஸ்சேஞ்ச், BEC, வேர்ல்ட் ஸ்ட்ரீட் எக்ஸ்சேஞ்ச், சஜில் எக்ஸ்சேஞ்ச், மலிக் எக்ஸ்சேஞ்ச், இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச், அல் ஷபா எக்ஸ்சேஞ்ச், இது போன்ற பல எக்ஸ்சேஞ்சுகளும் இருக்குது. ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்சுகளையும் ஒவ்வொரு விதமான ரேட்டும் இருக்குது. அதே மாதிரி கட்டணமும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விதமான கட்டணங்கள் இருக்குது. அதுலேயும் குறிப்பாக ARY எக்ஸ்சேஞ்சை பொறுத்தவரையில் 900 ஃபீல்ஸ் மட்டுமே தான் இப்போதைக்கு வரைக்கும் கட்டணமாக அறுவிடுறாங்க. அதே போல் சஜில் எக்ஸ்சேஞ்ச், மலிக் எக்ஸ்சேஞ்ச், அல்சாமில் இது போன்ற எக்ஸ்சேஞ்சுகளில் ஒரு தினார் மட்டுமே தான் கட்டணமாக அறுவிடுறாங்க. ஒரு தினார் என்றாலும் உங்களுக்கு சாதாரணமாக மற்ற எக்ஸ்சேஞ்சுகளில் நீங்கள் அனுப்புகிற அந்த 1.25 தினாரை விட இங்கே ஒரு 300 ஃபீல்ஸ், 350 ஃபீல்ஸ், 300 ஃபீல்ஸ், 250 ஃபீல்ஸ்னு லாபம் இருக்கிறதால முடிந்த வரைக்கும் இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்சுகள்லையும் உங்களுடைய பணத்தை அனுப்புறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அதே மாதிரி தான் ரேட்டை பொறுத்த வரையில் தயவு செய்து முதலாவது நீங்கள் அனுப்ப போகிற பணத்தோடைய அமௌண்ட் 1000 தினாரா, 500 தினாரா, எவ்வளோ அனுப்ப போகிறீங்க அப்படின்றத சொல்லி ரேட்டையும் கொஞ்சம் விசாரித்து பாருங்கள். அதுக்கப்புறமா முடிந்த வரைக்கும் நல்ல எக்ஸ்சேஞ்சுகளில் கஷ்டப்பட்டு உழைக்கிற சம்பள பணத்தை அனுப்புங்க. பணிப்பெண்களுக்கு மறக்காமல் இந்த வாய்ப்பை பெற்றுக் கொடுங்க ஓட்டுநர்களே. குவைத்துடைய தங்க விலையை பார்த்துடலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 20 தினார் 779 ஃபில்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 24 தினார் 242 ஃபில்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 25 தினார் 405 ஃபில்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 27 தினார் 705 ஃபில்ஸ். தங்க விலை உச்சத்தை தொட்டுக்கிட்டு இருக்குது இந்த நாட்களில். இதோ தொடை தெரியும் குவைத், 21 பேர் கொத்தாக சிக்கிய சம்பவம். அதே போல் கடலில் காணாமல் போன குவைத்தியை தேடும் பணிகள் ஆரம்பம். சுகாதார அமைச்சகத்தின் அதிரடி வேலை திட்டம் ஸ்மார்ட் ஃபிங்கர் பிரிண்ட். அதே போல் மருந்துகளை இனிமேல் கையால் கூட தொட முடியாது. அடுத்ததாக பாப்கார்னுக்காக சட்டியுடன் சென்ற சவுதிகள், இதோ கிளீன் சம்பவம் ஆரம்பமாகியுள்ளது. ஃபேஹில் மற்றும் ஒரு சில பகுதிகளில் அதிரடியான சுத்திகரிப்பு பணிகள். பார்க்கலாம் அனைத்து தகவல்களையும். குவைத்துடைய காலநிலை ஆய்வாளர் ஃபஹத் அல் ஒத்தாய்பி எதிர்வரும் சில மணி நேரங்களில் குவைத்தில் மழைக்கான வாய்ப்பு இருக்கிறதா தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி இன்றும் நாளையும், அதாவது இன்றைய தினமும் இடியுடன் கூடிய, அதுவும் மின்னல் இடியுடன் கூடிய மழை பெய்யலாம். நாளைய தினமும் இடியுடன் கூடிய மழைக்கான வாய்ப்பு இருக்கிறதா தெரிவிச்சிருக்கிறாங்க. நாளை மறுநாள் தான் காலநிலையுடைய சீரான சூழல் உருவாகும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. செவ்வாய்க்கிழமையிலிருந்து இன்ஷா அல்லாஹ் வெளியில் இருக்கிறவங்க அனைவருமே ரொம்ப கவனமாக இருங்க. பாலைவன பகுதிகளில் இருக்கிறவங்க ரொம்ப கவனம். இந்த நாட்களில் பனிமூட்டம் அப்படின்றத கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறைய பேருக்கு பார்க்குறதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடைச்சிருக்கிறாது. பாருங்கள் பனிமூட்டம்ன்றது எப்படி இருந்துச்சு இந்த நாட்களில் ஜஹரா பகுதிகள்னு. வீடியோ அனுப்பின தில்சத் சகோதரருக்குமே ரொம்ப நன்றி. அதே போல் சுகாதார அமைச்சகம் ஸ்மார்ட் ஃபிங்கர் பிரிண்ட், முகம் மற்றும் விரல் ஸ்மார்ட் ஃபிங்கர் பிரிண்ட்டை உடனடியாக அமலுக்கு கொண்டு வராங்க. அனைத்து அதிகாரிகளும் அதை பயன்படுத்தணும் அப்படின்ற மாதிரியும் உத்தரவிட்டிருக்கிறாங்க. அடுத்தது அமீரி ஹாஸ்பிட்டலில் அடுத்த கட்டமாக மருந்தை இனிமேல் கையால் கூட தொட முடியாது. எல்லாமே ரொபோட்டிக், எல்லாமே சிஸ்டமில் அப்டேட் பண்ணிவிட்டு எந்தெந்த மருந்து தேவையோ அந்தந்த மருந்து பெல்ட்டிலே விழுந்துடும்.
ஒரு மருந்து பாக்ஸ் இல்லை, ஒரு டேப்லெட்டை கூட இனி தொட முடியாது. ஏன்னா எல்லாத்துக்குமே கணக்கு. அடுத்ததா இது வந்து பார்த்திங்கன்னா குவைத்துடைய ஃபைலக்கா தீவு அது கண்மித்த பகுதிகளில் ஒரு 2 படகுகளுக்கு இடையிலான மோதல் விபத்தில் பார்த்திங்கன்னா ஒரு குவைத்து குடிமகன் காணாமல் போனதாக குவைத்துடைய ரெஸ்கியூ டீம் கடலோர காவல் படை தேடிட்டு இருக்கிறதாகவும் தெரிவிச்சிருக்கிறாங்க. கடல் தொழிலுக்கு போகக்கூடிய சகோதரர்கள் ரொம்ப கவனம். இனிமே ஆஃபர் கொடுப்ப, இனிமே 30 ரியாலுக்கு அன்லிமிட்டட் கொடுப்ப வச்சாண்டா ஆப்பு அப்படின்ற மாதிரி பாப்கார்ன் கடை ஒன்று, ஒரு சினிமா இருக்கக்கூடிய மால் ஒன்றில் 30 ரியாலுக்கு அன்லிமிட் பாப்கார்ன், தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்ல, அட பாவிகளா இப்படி பண்ணுவீங்கன்னு அவங்க கனவாக கண்டா கடைக்காரன். ஆளுக்கு ஒரு பெரிய பெரிய தாச்சியோடையும் பேசனோடையும் பெரிய பெரிய பக்கெட்டோடையும் அண்டா குண்டா முதற்கொண்டு எடுத்துகிட்டு வந்திருக்கானுங்களே. வியாபாரத்தை பெருக்கலான்னு நினச்சி போட்ட ஐடியா ஒரே நாளில் இப்படி மொத்தமாக முடிச்சு விடுன்னு யாரு கண்டா? முடிச்சு விட்டீங்க போங்க. 21 சஸ்பெக்ட் தற்போது 17 டிஃப்ரெண்ட் ட்ரக் கேஸில் பிடிபட்டிருக்கிறாங்க. குவைத்துடைய அனைத்து பகுதிகளையும் அதிரடியான சுத்திகரிப்பு பணிகள் இனி வரும் நாட்களில் மேற்கொள்ளப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. குவைத்துடைய போதைப் பொருள் குற்றத்தடுப்பு பிரிவு குவைத்தை பொறுத்த வரையில் இப்போதைய சூழலில் முக்கியமான 2 விடயத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்று தான் குவைத்துடைய சட்டம். முக்கியமாக குவைத்தில் வந்து இனிமேல் போதைப் பொருள் பாவித்து யாராவது பிடிபட்டால் அவங்களுக்கு 10 வருட சிறை தண்டனை. பாவனை, அதாவது பாவிக்கிறவங்களுக்கு மட்டும், உபயோகிக்கிறவங்களுக்கு. அது இல்லாமல் போதைப் பொருள் விற்பனை செய்து மொத்தமாகவோ சில்லறையாகவோ போதைப் பொருள் விற்பனை செய்து பிடிபட்டால் அப்படி பிடிபடுறவங்களுக்கு ஆயுள் தண்டனை அல்லது மரண தண்டனை அப்படின்னு உள்துறை அமைச்சகம் தெரிவிச்சிருக்கிறாங்க. அது மட்டுமல்லாது குவைத்தை பொறுத்த வரையில் இன்னொரு விடயத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த போதைப் பொருள் வியாபாரம் என்றது மிகவும் பெரிய அளவில் இப்போ பரவி வருது. இதை கட்டுப்படுத்துறதுக்காக இப்போ உங்களுக்கே தெரியும், ரீசெண்டாக கூட ஒரு நபரை வந்து சுட்டு பிடிச்சாங்க. அதில் வந்து அந்த நபர் இறந்தே போயிட்டார். 3 போலீஸ் அதிகாரிகளை வந்து சிறையில் அடைச்சாங்க. ஆனால் மறுபடியும் அவங்கள வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க, ஆன் பெயிலில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த போதைப் பொருள் கலாச்சாரம் அதிகரிக்கும் போது உள்துறை அமைச்சகத்தால் அழுத்தம் அதிகரிக்கும் போது அதிகாரிகள் அவங்களுடைய சட்டத்தை கையில் எடுக்க வேண்டி வரும். அதே மாதிரி இதுக்கெல்லாம் இனிமே இதுதான் சரியான முடிவு அப்படின்னு ஒரே அடியாக சுட்டு தள்ளுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நிறைய பேருடைய குடும்பங்கள் சீரழிது. நிறைய பேர் வந்து இந்த நாட்டில் தொழிலுக்காக வந்துட்டு நாட்டுக்கு பணமே அனுப்புகிறாங்க. இல்லை, எத்தனையோ சில சகோதரிகள் தாய்மார்கள் நம்மள்ட்ட வந்து மெசேஜில் புலம்பி இருக்கிறாங்க, போதைக்கு அடிமையாகிட்டாரு, பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு கூட பணம் அனுப்புறது இல்லை. இந்த மாதிரி பல பேர் வந்து சொல்லியிருக்கிறாங்க. இந்த போதைப் பொருள் கலாச்சாரம் நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு நாசம், பெரிய ஒரு சாபம். தயவுசெய்து பாவனைகள்லேருந்து தவிர்த்துக்கோங்க. அதே மாதிரி விற்பனையாளர்களே, இறைவனுடைய தண்டனையிலேருந்து நீங்கள் தப்பவே முடியாது. இந்த மாதிரி பல குடும்பங்களுடைய சாபத்துக்கு நீங்கள் ஆளாகிறீங்கன்றதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. கிளீன் குவைட் வேலை திட்டம் வெறித்தனமாக செயல்படுத்தப்பட்டிருக்காங்க. சிறப்பான சம்பவங்கள். ஒவ்வொரு ஏரியாவையும் பிரித்து மேஞ்சிட்டு இருக்கிறாங்க குவைத்துடைய முனிசிபாலிட்டி. வாகனங்களை எங்கே நிறுத்தி வச்சுருந்தாலும் தேடி போய் ஸ்டிக்கர் ஒட்டிட்டு 24 மணி நேரம் 48 மணி நேரத்தில் வண்டியே தூக்கிடுவாங்க. ரொம்ப கவனம் சகோதரர்களை, வண்டிகளை நிப்பாட்டி வச்சுருந்தீங்கன்னா தூக்கிட்டு போயிடுவாங்க.
காய்கறி பல வகைகளை மலிவான விலையிலையும் ரொம்பவும் ஃப்ரெஷ்ஷான விலையிலையும் யாரெல்லாம் வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ, அப்தலி பக்கம் போகக்கூடிய வாய்ப்புகள் கிடைச்சா நிச்சயமாக விசிட் பண்ணி பாருங்கள். பேரதிர்ச்சி காத்திருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். السلام عليكم، صبحكم الله بالخير يا اخواني من سوق العبدلي الزراعي الموسمي. اليوم 24/1/2025 يوم الجمعة. حياكم الله والساعة المباركة. بلشوا اخواني المزارعين يحطون انتاجهم. يا هلا وسهلا، ما شاء الله تبارك الرحمن. مزرعة الصبيح عندهم السمن، البقر والغنم كذلك. عسى ربي يرزقهم جميعا. وكذلك زهور البحراني مشاركين في سوق العبدلي الزراعي الموسمي الاتحاد الكويتي المزارعين. ما شاء الله تبارك الرحمن. انتاج مزرعة كاظمة. حياكم الله والساعة المباركة. ما شاء الله تبارك الرحمن. انواع الفلفل الملون، كذلك فراولة المضيان متوفرة في سوق العبدلي الزراعي. حياكم الله والساعة المباركة. كذلك مزرعة الدكتور محمود عبد الرسول. ما شاء الله تبارك الرحمن. عنده طماط المحمي وعنده الحقلي. المحمي بكم؟ نص دينار مامي. نص دينار ها؟ ما شاء الله. والحقلي؟ حقلي 3 كراتين دينار بابا. 3 كراتين دينار. طبعا الحقلي معروف، صغيرة وكبيرة مشكل منهم حقلي. مزرعة الدكتور محمود عبد الرسول. شمندر انتاج مزرعة الحربي. بطاط انتاج شركة برغان. بيض النعام انتاج مزرعة الهنيدي. خس انتاج مزرعة الحبشي. الفج الاحمر والشمندر والجزر انتاج مزرعة محمد سعبي. كذلك مزرعة عيد ساري ثويمر. ما شاء الله تبارك الرحمن. فلفل ملون مزرعة جولدن. عسى ربي يرزق الجميع. فراولة انتاج مزرعة عيد ساري ثويمر. ما شاء الله تبارك الرحمن. بصل احمر انتاج مزرعة لوكل ماركت. بصل ابيض انتاج مزرعة لوكل ماركت. فراولة انتاج مزرعة المعيلي. அப்தலி பக்கம் போனீங்கன்னா நிச்சயமாக விசிட் பண்ணி பாருங்கள். ஏன்னா இப்போது இந்த கிளைமேட், இந்த நாட்டில் குளிருக்கான இந்த கிளைமேட்டால் நிறைய காய்கறிகள் பல வகைகள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விளைச்சலை கொடுத்துருக்குது. அதே மாதிரி இந்த நாட்டை பொறுத்த வரையில் மாஷா அல்லா தபாரக்கர் ரஹ்மான் யாருமே எதிர்பார்க்கல. நாமளே சின்ன வயசுலேருந்து பாலைவனம், ஒரு புல் பூண்டு கூட முளைக்காத பாலைவனம் அப்படின்னே தான் சொல்லி பழகினோம். ஆனால் மாஷா அல்லா இன்றைக்கி நம்ம நாட்டில் தான் இந்த விவசாயிகளுக்கெல்லாம் வழி இல்லாமல் வாழ வழி இல்லாமல் ஒன்று உயிரை விட்டுட்டுருக்காங்க, இல்லை வேறு ஏதாவது வேலையை தேடி போயிட்டுருக்குறாங்க. இந்த நாட்டில் பெரிய பெரிய ஷேக்மாரு பணக்காரன் இல்லையா, அவங்களே இன்றைக்கி விவசாயின்ற பேரை, ஃபார்மர் முசாரையின் அப்படின்ற பேரை வாங்குகிற அளவில் அவங்க வேலை செய்யலை. களத்தில் இறங்கி வேலை செய்கிறது நம்ம தொழிலாளர்கள் தான். இருந்தாலும் அந்த பேர் பட்டம் புகழ் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு காரணம் என்ன? இந்த நாட்டு மண்ணில் உற்பத்தி செய்யக்கூடிய காய்கறிகள். இன்றைக்கி நம்மளுடைய தொழிலாளர்கள் எத்தனையோ பேர் நாட்டில் செய்ய முடியாத விவசாயத்தை இன்றைக்கி இங்கே வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லா வளமும் இருந்தும் நம்மளுடைய நாடுகளில் எல்லா வளம் இருந்தும் கூட செய்ய முடியாத சூழல். முடிந்த வரைக்கும் முயற்சி பண்ணுங்கள் இந்த நாட்டிலையும். ஏன்னா நம்ம தொழிலாளர்கள் தான் இங்கே இருக்கிறதும். ட்ரை பண்ணுங்கள். கடைசி வரைக்கும் பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தெரியாத நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.